ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 147:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவரது வழிநடத்துதலையும் அவரது பிரசன்னத்தையும் நமது வாழ்வில் அனுதினம் உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக மனித உள்ளம் மற்றவரின் பிரியத்துக்காக இயங்கும் தன்மையுடையது. அதுபோல நாம் ஒருவரில் பிரியம் வைத்துவிட்டால் அவருக்காக காரியங்களை பார்த்து பார்த்து செய்வோம். கர்த்தரோ தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களது காயங்களை கட்டுகிறார். இன்று வாழ்க்கையில் போராட்டங்களினால் மனம் உடைந்து போய் நொறுங்குண்டு கிடக்கும் உங்களை ஆண்டவர் காண்கிறார். அனைத்து ஜீவராசிகளையும் போஷிக்கும் தேவன் தமது சாயலாக சிருஷ்டித்த உங்களையும் என்னையும் போஷியாமல் இருப்பாரோ? ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த சோர்வு? இன்றே கர்த்தருடைய பாதத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழுங்கள். காணிக்கை கொடுக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம் என்று திருப்திப்பட்டு கொள்ளாதீர்கள். ஆண்டவர் இவைகளை பார்க்கிலும் தமக்கு பயந்தவரிடத்திலும் தமது கிருபைக்காக காத்திருக்கிறவரிடத்திலுமே பிரியம் வைத்திருப்பதாக தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தரின் பிரியத்துக்கு பாத்திரவான்களாக வாழ்வதற்கு உங்கள் சுய விருப்பங்களை தள்ளிவிட்டு தேவனுடைய விருப்பம் செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். தானியேலை தேவன் அழைத்தது போன்று உங்களையும் பெயரிட்டு அழைத்து எனக்கு பிரியமானவனே, பிரியமானவளே என்பார். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக தகப்பனே, அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்து உமது கிருபைக்கு காத்திருந்து பலனடைய உதவி செய்தரல வேண்டும் என மன்றாடுகிறோம். தேவனே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் வருகிற நாட்களில் தரப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களில் நிலைத்திருக்கவும் நாங்கள் எங்கள் சிந்தைகளில் தடுமாறாமல் இருக்கவும் உங்கள் மீது மட்டுமே வைத்திருக்கிற எங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியினால் உடல் பலவீனத்தினால் வேதனைப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் தழும்புகளால் அவர்களை குணப்படுத்தி வீண் பணச்செலவுகளுக்கு அவர்களை விலக்கி பாதுகாத்து தீர்க்காயுசுடன் வாழ தேவன் இரக்கம் செய்தவர்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். உடைந்த இருதயங்களை குணமாக்குங்க. வலி வேதனையில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்துங்க. மற்றவர்கள் ஆசீர்வாதமாக மாற எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக காக்கப்படவும் தீய இச்சைகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளவும் தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை தந்தள்ள வேண்டும் எனவும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் போதை மது பழக்கத்திலிருந்தும் பாலிய இச்சைகளிலிருந்தும் ஒவ்வொருவரும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ள உங்க கிருபை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பமாக ஆசீர்வாதமாக வாழ அனுகிரகம் தந்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுக பெயர் உண்டாகவும் நெடுநாளாய் பிள்ளை செல்வத்துக்காக ஜெபிப்போரின் குறைகளை அகற்றி அந்நாளை ஆசீர்வதித்த தேவன், சுனேமியாளுக்கு இரக்கம் செய்த தேவன் சந்ததி விருத்தியடைய செய்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்த்திட கிருபை தந்தள்ள வேண்டும் எனவும் கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும் பரிசுத்தமாய் வாழவும் அவர்கள் கையின் பிரயாசங்களிலும் அவர்கள் போக்கில் வரத்திலும் தூதலின் காவல் தந்து நன்மையால் வாழ கிருபை தர வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் தடையாய் இருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும் பணித்தளங்களில் தேவ மகிமையின் கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழவும் மூட பழக்கங்களிலிருந்து விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் நீதியும் நேர்மையுமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.